கதிர் அவசர அவசரமா முத்துவேல் கிட்ட ஓடி போறாரு. ஓடி போய் கேட்கிறாரு, "எல்லாம் ஓகே தானே?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. முத்துவேல் வந்து சொல்றாரு, "ஆமா ஓகே தான். உனக்கே எப்படி வேர்த்து போயிருக்கு இந்த நேரம்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் வந்து நடந்தத சொல்றாரு. "நான் இப்படி வரும்போது ஹாஸ்பிட்டல்ல வந்து கால் பண்ணாங்க. மருந்து வாங்க போயிருந்தேன் வெளிய. அப்ப வந்து உங்க கூடயே இருக்கணும். உங்கள விட்டுட்டு தனியா போகக்கூடாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்ப அவசர அவசரமா வரணும் அப்படின்னு சொல்லி ரோட பார்க்காம கிராஸ் பண்ணிட்டேன். அப்ப வந்து ஒரு பைக்ல ஒருத்தர் வந்து என்ன இடிக்க வந்து அவர் விழுந்துட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப அத வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் தான் வந்து சமாதானப்படுத்தி விட்டாரு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "பார்த்து வரக்கூடாதா? இனிமே பார்த்து போ. எதுக்குமே அவசரப்படாத. என்ன நான் பார்த்துப்பேன். அது எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல வந்து அவசரப்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக நீ வந்து அவசரப்பட்டு இப்படி எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களோட கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அவர் பசிக்கல அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே இது போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா, சுரேஷ் அதாவது மீனாட அந்த போலீஸ்கார அத்தான் வந்து வீட்டுக்கு போறாரு. அப்ப வீட்டுக்கு போக எல்லாரும் கேட்கறாங்க, "என்னடா அவர வந்து விட்டுட்டு வர தானே போன. இவ்வளோ நேரம் ஆயிருச்சா?" அப்படின்ற மாதிரி அவரோட அம்மா வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, "இல்லம்மா வார வழியில ஒரு சின்ன பிரச்சனை." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து மீனா கேட்கறாங்க, "பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, "உன் புருஷன கவனமா கொண்டு போய் விட்டுட்டேன். அத பத்தி யோசிக்காத, கவலைப்படாத." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப மீனா கேட்கறாங்க, "அது பிரச்சனை இல்ல. உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அது வந்து வார வழியில ஒருத்தர் வந்து ஏதோ யோசனையில வந்து ரோட கிராஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு பைக்காரன் வந்து அவர இடிக்க போய் அப்படியே கீழ விழுந்துட்டான் போல இருக்கு. அதுக்கு பிறகு அவனுக்கும் எதுவும் ஆகல. பைக்குக்கும் எதுவும் ஆகல. சம்மந்தமே இல்லாம அந்த அப்பாவி மனுஷன போட்டு திட்டிட்டு இருந்தாங்க. அவரு ஏதோ கவனக்குறைவா வந்துட்டாரு. அதுக்கு ஊரே சேர்ந்து அவர வச்சு திட்டிட்டு இருந்தாங்க. அதுதான் போய் அவர காப்பாத்தி விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அவர் அண்ணா சொல்றாரு, "பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, என் தம்பி இப்படித்தான். எந்த பிரச்சனை ஊர்ல நடந்தாலும் அவன் போய் மொத ஆளா நிப்பான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சென்னையில வந்து பாத்து கிராஸ் பண்ண வேணாமா? என்ன அவரு இப்படி அப்படின்ற மாரி மீனா வந்து கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து சென்னை கிடையாதாம். வெளியூர்ல இருந்து வந்திருக்காராம். அவரோட மாமாக்கு வந்து உடம்பு சரியில்லையாம். அவருக்கு வந்து கேன்சராம். அவர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் போல இருக்கு. அப்ப இவரு கூட இருக்கணுமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களாம். இவர் வந்து மருந்து வாங்குறதுக்காக வெளிய வந்திருக்காரு. அப்ப ஒரு பதட்டத்துல வந்து உடனே போகணும்னு சொல்லி ரோட பார்க்காம கிராஸ் பண்ணிட்டாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு. பிழை என் மேல தான் அப்படின்ற மாரி ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஒத்துக்கிட்டும் நம்ம ஆட்கள பத்தி தெரியும் தானே விட மாட்டானுங்க. ஒருத்தர் அப்பாவியா இருந்தா விட மாட்டானுங்க தானே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப உடனே வந்து அவர் வந்து மீனாவ பார்த்து கேட்கிறாரு, "ராஜி ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்த மாரி சோகமாவே இருக்கா? இன்னைக்கு வந்து நான் தீம் பார்க்லயும் பார்த்தேன். ரொம்ப சோகமாவே இருந்தா. அப்பப்போ வந்து சிரிச்சாலும், அதிகமான நேரம் ஏதோ ஒரு யோசனையில இருக்கா. என்ன பிரச்சனை அவளுக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து மீனா வந்து சொல்றாங்க, "அது அவங்க குடும்ப பிரச்சனை. அது எதுக்கு நமக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அது சரி, உங்க மாமியார் மட்டும் வந்து நானும் என் பொண்டாட்டியும் பேசாம இருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து அட்வைஸ்லாம் பண்ணாங்கல்ல. அப்ப நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா?" அப்படின்ற மாரி நக்கலா கேட்கிறாரு. அப்ப வந்து கேட்கறாங்க, "என்ன ராஜி சொல்லட்டா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ராஜி ஒரு மாதிரியா இருந்துட்டு சொல்றாங்க, "வேற என்ன இவ்வளவு தூரம் வந்தாச்சு சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படின்னோன, அப்ப மீனா வந்து விளக்கத்த சொல்றாங்க. "இப்படித்தான் ஹஸ்பண்ட் வந்து பேசுறாரு இல்ல போல இருக்கு. இப்போ ஒரு 2, 3 டேஸா வந்து ஒழுங்கா பேசவே இல்ல. கால் பண்ணாலும் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்ல. அவ வந்து எக்ஸாமுக்கு வந்திருக்கா. அவ கூட வந்து பேசி அவளுக்கு ஆறுதலா இருக்கணும்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து சுரேஷ் வந்து சொல்றாரு, இந்த விஷயமா? இது எனக்கு தெரியுமே. அப்பவே இவ வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து இறக்கி விடுற நேரமே இந்த மாரி தான் சோகமா இருந்தா. அதுக்கு பிறகு அவரு எடுத்து பேசினாரு. அவரும் வேலையா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரும் எக்ஸாமுக்கு வந்திருக்கால்ல. அப்ப வந்து கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. இந்த டைம் ஃபோன் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அது உனக்கு புரியுது. அவளுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாரி மீரா வந்து சொல்றாங்க. உடனே வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "உனக்கெல்லாம் கதிர பத்தி தெரியாது. அவன் நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டத விட, அவன் தான் அதுக்கு அதிகமா ஆசைப்பட்டான். உழைச்சான். என்ன வந்து காலையில எழுப்பி விடுறதா இருக்கட்டும், என் கூட ஜாகிங் போறதுக்கு என் கூடவே வருவான். அது மட்டும் இல்லாம கிளாஸ்க்கு கொண்டு போய் விடுவான். எல்லாம் அவனே பார்த்துப்பான். அப்படி இருந்தாவே இந்த டைம் அதாவது என்ன எக்ஸாம் டைம் வந்து கூட இழுக்காததே எனக்கு கவல தான். சரி கூட தான் இருக்கல வேலை அப்படின்றான். சரி கால் பண்ணியாவது பேசலாம்ல. 24 மணி நேரமா ஒரு மனுஷன் வந்து கார் ஓட்டிட்டு பிஸியா இருப்பான் அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப ஏதோ அவசரமா இருந்திருக்கும். இதெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு குழப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து ராஜிக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ராஜி வந்து அதெல்லாம் கேட்கிற மாரி தெரியல. ஸ்டில் வந்து சோகமா தான் இருக்காங்க. அப்படியே வந்து இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. உடனே வந்து மீனாட அத்தையும், மாமாவும் வந்து அடுத்தடுத்து வந்து அவங்க மருமகள், மூத்த மருமகளுக்கு வந்து வேலை வாங்கிட்டே இருக்காங்க. வழக்கம் போல வந்து கோமதியால வாய திறந்து பேச முடியாது. எதுவும் பேசணும் அப்டின்னா, அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்டின்னு சொல்லி, அவங்க அப்படியே கோவமா வந்து பார்த்துக்கிட்டு வழமையா அந்த குடுக்குற ரியாக்ஷன், "ச்சே! என்னடா இது இவனுங்க இப்படி இருக்காங்க." அப்படின்ற மாரி ரியாக்ஷன குடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனாவும் வந்து சொல்றாங்க, "என்ன இதெல்லாம் பார்த்தா பொங்கணும்னு தோணுமே." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஆமா, எனக்கு வர்ற கோவத்துக்கு." அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்றாங்க. "அடக்கிக்கங்க, அடக்கிக்கங்க. இதெல்லாம் நம்ம வீட்ல பார்த்துக்கலாம். இங்க சொன்னோம் அப்டின்னா, இவங்க ஆச்சி பூச்சின்னு கத்துவாங்க. இங்க பாருங்க அவங்க பையங்களே பேசாம இருக்காங்க. அதே மாரி நாங்களும் பேசாம இருக்கணும். சரியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத வந்து 2வது மருமகளால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவங்க எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் சுரேஷ் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் சமாதானமா இருக்க சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. "என்ன நான் என்ன சொன்னாலும் சமாதானமா இருக்க சொல்றீங்க. உங்க அப்பாவையும், அம்மாவையும் கொஞ்சம் அவங்கள வேல வாங்காம இருக்க சொல்லுங்களேன். சந்தோஷமா
இருப்போம் அப்படின்னு டூர் போனோம் அப்படின்னா, அங்கேயும் போய் இவங்கள வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆடி பாடுனா அவங்களுக்கு பிடிக்குதில்ல. இவங்க வந்து விளையாடுனா பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்குதில்ல. அவங்க வந்து என்ன இவங்களுக்கு சேவை செய்யணும். அதுதான் இவங்களோட ஆசையா இருக்கு. அது நான் நல்லா பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. பீச்சுக்கு எங்கள அனுப்பி வச்சுட்டு எத்தன தடவ கால் பண்ணாங்க. எங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா இவங்க? அதுதான் அப்பவே சொன்னது இவங்கள வந்து வீட்ல இருக்க சொல்லி. கேட்கவே இல்ல. வாரேன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. வந்துட்டு அங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா, அங்க இருக்க எங்களையும் புடிச்சு ஒவ்வொரு ரீசனுக்கு வந்து ஏசிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த அவங்கள புடிச்சு ஏசிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "ஏம்மா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருச்சும்மா. ஏம்மா அத பழையபடி மறுபடியும் இழுக்குற?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல ஆன்டி என்னால வந்து அத தாங்கிக்க முடியல. ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்கள வந்து எவ்வளவு நல்லா உபசரிக்கணும். அதுதானே தமிழர் பண்பாடு. இங்க வந்து இவங்க தமிழ் கலாச்சாரம் அது இதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்தவங்க மேல வந்து இப்படி எரிஞ்சு விழுகுறாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க 2 பேரும் இதுக்கு பதில்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சுரேஷும் அது மட்டும் இல்லாம அவருடைய பிரதரும் சேர்ந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப இவங்க கூட பேசி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2வது மருமகள் வந்து நேரா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப வந்து கோமதி வந்து கேட்கறாங்க, "இப்படியே இருந்துட்டு இருந்தா ஏதாவது பேச்சு வளர்ந்துட்டு இருக்கும். சண்டை தான் வரும். வா போய் படுக்கலாம்." அப்படின்ற மாரி மீனாவ கூப்பிடுறாங்க. மீனாவும் சரி அப்படின்ற மாரி போறாங்க. அதே மாதிரி ராஜியும் போறாங்க. ராஜிக்கு ஸ்டில் தூக்கம் வரல. அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து சக்திவேல வந்து காட்டுறாங்க. சக்திவேல் வந்து குமரவேல்ட்ட வந்து கேட்கிறாரு, "என்னடா அண்ணன இன்னும் காணல?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து குமரவேல் வந்து சொல்றாரு, "அதான் சொன்னாரே வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமா, எதிர்த்த வீட்லயும் அந்த பரதேசி பையன் மவன காணல. 2 பேரும் போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. மொத்தமா சொத்த ஆட்டைய போட்டுருவான் போல இருக்குடா. நல்லவன் மாதிரி நடிச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆமாப்பா, அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து சக்திவேல் வந்து சொல்றாரு, "இது இப்படியே விட்டா சரி வராது. நான் ஒரு லாயர பார்த்து பேச போறேன். சொத்த பிரிச்சுட்டோம் அப்படின்னா எங்க பங்கு எங்களுக்கு வந்துரும். இனி அவரோட பங்கு அவர் என்ன பண்ணாலும் பரவால்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து குமரவேல் வந்து சொல்றாரு, "அப்படி எப்படிப்பா விட முடியும்? அந்த பங்கும் வேணும்ல. அதாவது ராஜியே விட்டுட்டாங்க. இனி அவங்க காலத்துக்கு பிறகு அந்த சொத்து நமக்கு தானே வந்தாகணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே சக்திவேல் வந்து சொல்றாரு, "ஆமாடா, அப்படித்தான் நான் ஆரம்பத்துல பிளான் பண்ணேன். ஆனா இப்ப போற போக்குலாம் பார்த்தா அதெல்லாம் நடக்கிற மாரி தெரியல. அட்லீஸ்ட் நம்ம சொத்தையாச்சும் காப்பாத்திக்கணும்ல. அதையும் சேர்த்து வளைச்சு போட்டான் அப்படின்னா பெரிய சிக்கலாயிரும். இந்த வீடெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்துக்க இப்பயே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. குமரவேலாலயும் இத வந்து பொறுக்க முடியல. இருந்தாலும் அரசிய வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொஞ்சம் நல்ல வேஷம் போடணும்ல. அதனால இத எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து முத்துவேல வந்து காட்டுறாங்க. முத்துவேல் வந்து ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்திருக்காரு. அப்ப உடனே வந்து கதிர் வந்து கேட்கிறாரு, "என்ன மாமா எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? இப்பயும் ஏன் சோகமா இருக்கீங்க? இன்னும் ஒரு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தான் எல்லாம் சரியாயிரும். இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "இல்ல எனக்கு ஸ்டில் வந்து இந்த விஷயத்த வந்து வீட்ல சொல்லாம இருக்கமே அப்படின்னு யோசனையா இருக்கு. வீட்ல இருக்கவங்கலாம் என்னெல்லாம் நெனச்சிருப்பாங்க. அதுவும் உன் கூட வந்தேன்னு தெரிஞ்சுச்சுன்னா, தம்பியெல்லாம் சும்மா இருக்க மாட்டான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து கதிர் வந்து சொல்றாரு, "உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? எனக்கும் தான் பிரச்சனை. ராஜி எத்தன வாட்டி கால் பண்ணிட்டா தெரியுமா? நான் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. அது மட்டும் இல்லாம என்ன வந்து சென்னையில பார்த்துட்டேன்னு வேற சொல்லியிருக்கா. நான் வந்து இளநீ வாங்க போன நேரம் அவ பார்த்துருக்கா. நான் சென்னையில இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். இருந்தாலும் ஐபிஎஸ் ஆக போறால்ல. அந்த மூளை கொஞ்சமாச்சும் வேலை செய்யும் தானே. விட மாட்டா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே பேசிட்டு இருக்க, அப்படியே வந்து ராஜிய காட்டுறாங்க. ராஜிக்கு தூக்கமே இல்ல. ராஜி அப்படியே வந்து இவங்க வீட்ல அந்த படியில உட்கார்ந்து அப்படியே சோகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கதிரோட பழைய ஃபோட்டோஸ் இவங்க கதிரோட எடுத்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து சுரேஷ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வெளிய வராரு. வெளிய வந்தோனே இத கண்டுறாரு. கண்டுட்டு ராஜிய பார்த்து கேட்கிறாரு, "என்னங்க தூங்காம இங்க இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து "என்ன பண்றது? எனக்கு தூக்கம் வரலையே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன அவரோட எடுத்த பழைய ஃபோட்டோ எல்லாம் பார்த்து பழைய லவ்வ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "பின்ன அப்படித்தான் பண்ணியாகணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி எங்க காட்டுங்க. நீங்க இவ்ளோ உருகி உருகி லவ் பண்றீங்களே, உங்க புருஷன பார்ப்போம் காட்டுங்க." அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப ஃபோட்டோவ காட்டுறாங்க. ஃபோட்டோவ பார்த்தோனே அவருக்கு பயங்கர ஷாக்கு. "என்னங்க இவரா உங்க ஹஸ்பண்ட்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா. ஏன் அப்படி கேட்கிறீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல இவர தானே நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "எங்க பார்த்தீங்க? எப்ப?" அப்படின்னு. "இல்ல நான் ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன்ல. அதாவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் பட போனாரு. அந்த டைம் பிரச்சனை ஆனுச்சுன்னு சொன்னேன்ல. அது இவர் தான். இவரோட மாமா. அதாவது இவரோட வைஃபோட அப்பாக்கு தான். அதாவது உங்க அப்பாக்கு கேன்சரா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. "இல்லையே." அப்படின்ற மாரி அவங்க வந்து ஒரு மாதிரியா யோசிக்கிறாங்க. "இல்ல அப்படி இல்லையே." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்லையே. அவர் அப்படித்தான் சொன்னாரு. அவங்க வைஃபோட அப்பாக்கு வந்து கேன்சர். அவருக்கு வந்து ட்ரீட்மென்ட்க்காக வந்திருக்கோம்." அப்படின்ற மாரி தான் சொன்னாரு. அப்ப அப்படி இல்லையா அப்படின்னு கேட்கப்ப டக்குனு இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேள அப்பாக்கு எதுவுமோ? அதனால தான் கதிர் இப்படி சொல்லாம இருக்காரோன்னு சொல்லி உடனே வந்து அவங்க அம்மாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அவங்க அம்மா கேட்கறாங்க, "என்ன ராஜி இந்த டைம் ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அம்மா, அப்பா எங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அப்பா வந்து வெளியூர் போயிருக்காரு." "எங்க?" அப்படின்னோனே, "அதுவும் சரியா சொல்லலம்மா. எங்கேயோ போயிருக்காரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல ராஜி துருவி துருவி கேட்க, "சென்னைக்கு தாம்மா வந்திருக்காரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சென்னைக்கா? யார் கூட?" அப்படின்னு கேட்டதுக்கு, "மாப்பிள கூட தான் வந்திருக்காரு. அதாவது உன்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்காங்களாம். அதாவது நீ எக்ஸாமுக்கு போயிருக்கல்ல, அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ராஜிக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா, கதிர் 2 பேருமே வந்து அம்மாட்ட பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்கிட்டயும் உண்மைய மறைக்கிறாங்க. "அப்பாக்கு கேன்சரா?" அப்படின்ற மாரி சொல்லி
தேம்பி தேம்பி அழுறாங்க. "என்னங்க, என்னங்க அழாதீங்க, அழாதீங்க" அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு மீனா வெளியில வராங்க. மீனா வந்தோனே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோனே, அவரு நடந்த விஷயத்த சொல்றாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.